நாட்டுப்புற இசைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர விஷயம் ஒரு பசுமையான வயல், அந்தி மாலை நேரம், ஒரு ஆலமரத்துக்கு அடியில விளக்கு வெளிச்சத்துல கூறப்படவை கட்டிக்கிட்டு சில பெண்களும், வேட்டி சட்டையோட தலையில முண்டாசு கட்டின சில ஆண்களும் கையில நிறைய இசைக்கருவிகளை வச்சுக்கிட்டு ஆடி பாடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு மக்களை மகிழ்விக்கிற தருணம் தானே. ஆமாங்க, எங்களுக்கும் அதே ஞாபகம் தாங்க வருது. அதுவே கொங்கு நாட்டுப்புற இசைன்னு சொன்னா இன்னும் கிராமத்து மனம் அதிகமா வீசுங்க. கொங்கு நாட்டுல உபயோகிக்கிற இசைக்கருவிகளும் தனித்துவம் கொண்டதுங்க. இந்த இசைக்கருவிகள் 4 இசைக்கருவிகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. தோர் கருவிகள், துளை கருவிகள், உலோக கருவிகள், நரம்பு கருவிகள். இந்த 4 வகை கருவிகளிலும் சிறப்புமிக்க பல வகைகள் உள்ளடங்கி இருக்குதுங்க. முதல்ல தோர் கருவிகளுடைய வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஞ்சிரா அதாவது சிறுபறை, உடுக்கை, திடும், நகார், முரசு, பெரும்பறை, கிணுக்கு சட்டி, மொடா மேளம், மொடா மத்தளம், அழுக்கு சட்டி, தவண்டை, துடி, உருமி, பம்பை, தவில், மிருதங்கம், பேரிகை, தப்பு. இந்த கருவிகளுடைய பேரை கேட்கும் போதே அருமையா இருக்குல்லங்க. அதுக்கேத்த மாதிரி அது எல்லாம் வாசிச்சாலும் ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்து துளை கருவிகளோட வகைகள் என்னன்னு பார்க்கலாங்க. புல்லாங்குழல், முகவீணை, நாகசுரம், துத்தாரி, கொம்பு, கரிக்கொம்பு, தாரை, திருச்சின்னம், சங்கு, மகுடி, பாங்கா. இந்த கருவிகளுடைய பேரும் பிம்பமும் அழகா இருக்குல்லங்க. அடுத்து உலோக கருவிகளோட வகைகள்ங்க. கைத்தளம், சேகண்டி, கைமணி, பாசிமணி, சிறிய சலங்கை, பெருஞ்சலங்கை, குறுமணி, இடுப்பில் கட்டும் மணி, ஜால்ரா. இந்த கருவிகளோட ஓசையும் ரொம்ப நுணுக்கங்கள் கொண்டதுங்க. அடுத்து நரம்பு கருவிகளோட வகைகள்ங்க. வில்லடி வாத்தியம், தம்புரா, பவுனி. இவை எல்லாமுமே தாங்க கொங்கு நாட்டுடைய நாட்டுப்புற இசை கருவிகளும் அதன் வகைகளும் ஆகுங்க. இதுல பெரும்பாலான வகைகள் புழக்கத்தில் இருக்குங்க. மற்ற சில வகைகள் அருங்காட்சியகத்துல இருக்குங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.